வாம் தானே தவிர ஓம் கிடையாது. ஓம்ங்கிறதே இல்லாத ஒரு மொழி வரலாற்றில் உள்ள மொழியாக மாற முடியும். மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிப்படை இவ்வளவுதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மாந்திரிகம் தாந்திரிகம்னா எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடுங்கிறத பார்ப்போம். தமிழ் மொழியில மட்டும்தான் மந்திரம், மந்திரம், மந்தரம் இந்த மூணும் இருக்கிறதுனால தான் அது முத்தமிழ் மொழின்னு நம்ம சொல்றோம். இப்ப காத்து, கருப்பு, பேய், பிசாசு இந்த நாளும் என்ன சொல்லுவாங்கன்னா, அருளுலகத்துல இந்த நாளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆற்றல் உள்ளது. அப்ப மக்களுக்கு வராங்க, இந்த மாந்திரிகங்கள் கிடைக்கிறத எடுக்கிறாங்க. அது தவறானவர்கள் கைக்கு போகும் பொழுது அது மக்களுக்கு துன்பம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேங்க. நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன். நல்லதுங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மாந்திரிகம் அத பத்தி பார்க்க போறோம். உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா மாந்திரிகம், தாந்திரிகம்ங்கிறது இப்ப குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப ஃபேமஸாவே இருக்கு. யாரா இருந்தாலுமே ஒரு மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஈஸியா போய் அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. சோ சித்தர்கள் வழிபாடுல என்ன மாதிரியான முறைகள பின்பற்றுறாங்க? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. 2 இப்பதான் மாந்திரிகம், தாந்திரிகம் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. தொன்று தொட்டு பண்டைய நாகரிக தொட்டில்கள் சைனால பார்த்தீங்கன்னா வழிபாடு அந்த முறைகள் எல்லாம் இருந்திருக்குது. பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. ரோமாபுரியில் இருந்திருக்குது. எகிப்து நாட்டில் ஃபெரோஸ் ஆட்சிகள் காலத்தில் இருந்திருக்குது. எல்லா இடங்கள்லுமே இந்த மாந்திரிகங்கள் இருந்திருக்கின்றன. சரி, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மாந்திரிகம் தாந்திரிகம்னா எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடுங்கிறத பார்ப்போம். முதல்ல மாந்திரிகத்தை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் மந்திரம்னா தெரியும். மந்திரம் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுல நுட்பமான வேறுபாடுகள் இருக்கின்றன. மந்திரம், மந்திரம், மந்தரம், மாந்தரம், மாந்தரிகம் இப்படின்ட்டு 5 இருக்குது. இப்ப மந்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். மந்திரம்னா மனதின் திறத்தை வெளிப்படுத்துகிறது. மனசோட ஆற்றல். மாயின் தீரையும் இடையினரானா போடணும். ஆற்றல் பெறும். மனதுக்கு உண்டான ஆற்றல் மூலமாக நமக்கு வேணுங்கிறத கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோம். இல்லை உலகியலாக அதற்குண்டான அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி, அதிர்வலைகளை உருவாக்கி நமக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு வேணுங்கிறத நடப்பதற்குண்டான சூழலை உருவாக்கி கொள்கிறோம். மன ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறோம். திறன்னா வலிமை, மந்திரம். இன்னொன்று மந்திரம்ங்கிறது வல்லினரானா போடணும். மந்திரம் இது ஸ்கில், மனதோட திறமையை கூட்டிக் கொள்கிறது. ஒன்று ஆற்றல், இன்னொன்று ஸ்கில், திறனை கூட்டிக் கொள்கிறது, திறமையை கூட்டிக்கிறது. வெறும் ஆற்றல் மட்டும் இருந்தா போதாது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற இந்த திறமையும் நமக்கு வேணும். அப்ப மந்திரம்ங்கிறது தனியாக இருக்கிறது. அடுத்தது மந்தரம்னு இருக்கிறது. தாரையும் மனதின் தரத்தை மேம்படுத்துகிறது. குவாலிட்டி ஆஃப் மைண்ட், மனதை பக்குவப்படுத்த உள்ளதாக மாற்றுறது. மந்திரம், மந்திரம், மந்திரம் இதுதான் அடிப்படையில உலகுல மக்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இது எதுல இருக்குதுன்னா தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கிறது. எல்லாரும் முத்தமிழ் மொழி, முத்தமிழ்னா என்னன்னு சொல்லுவீங்க? இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம். முத்தமிழ் ஒரு தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பானதா இல்லையா? சிறப்பானது. சிறப்புன்னா என்ன அர்த்தம்? அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கணும், வேற இடத்துல இருக்கக்கூடாது. அதுதானே சிறப்பு. இப்ப இயல் இசை நாடகம்ங்கிறது தமிழ்ல மட்டும்தான் இருக்குதா? ஆங்கிலத்துல இல்லையா? ஆங்கிலம் இப்போ வந்த மொழி. அந்த அந்த பண்டைய காலத்துல செம்மொழி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவ்வளவு லத்தீன்ல இயல் இசை நாடகம் கிடையாதா? இருக்குது. இப்போ தமிழ் மொழி இப்ப 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 ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால கூட ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல கூட இயல் இருக்குது, இசை இருக்குது, நாடகம் இருக்குது. இப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழியில கூட இருக்குது. அப்ப அது எப்படி தமிழ் மொழியின் சிறப்பாகும்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏன்னா தமிழ் மொழியில மட்டும்தான் மந்திரம், மந்திரம், மந்தரம் இந்த 3 இருக்கிறதுனால தான் அது முத்தமிழ் மொழின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயல் இசை நாடகம் வேற மொழியில இல்லைன்னா அது தமிழுக்கு சிறப்புன்னு சொல்லுவீங்க. வேற எல்லா மொழியிலையும் இருக்கிறத தமிழுக்கு சிறப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால தான் மந்திரம், மந்திரம், மந்திரம் இந்த 3 தான் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒண்ணு மந்திரம் ஆற்றலை பெருக்கிக் கொள்வது, வலிமையை பெருக்கிக் கொள்வது. ஒன்று திறமையை பெருக்கிக் கொள்வது. ஒன்று தரத்தை உயர்த்தி கொள்வது.
இந்த 3 மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா சித்தர்கள் மட்டுமே பயன்படுத்துறவர்களுக்கும் பல ஆண்டுகள் சித்தர்களின் குருவழி வாரிசுகள் கருவழி வாரிசுகளுக்கு மட்டும் சொல்லக்கூடியதுதான் மாந்திரம் மாந்திரிகம்ங்கிறது. இதனால நல்லதும் செய்யலாம், ஒரு இதை கெட்டதும் செய்யலாம். அதாவது இந்த உலகத்துல பேய், பிசாசு, காத்து, கருப்பு இந்த 4 இருக்குது. எப்போ நீங்க கடவுள்னு ஒரு ஆற்றல் இருக்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ அப்ப அதற்கான எதிர்மறை ஆற்றலும் இருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டே தான் ஆக வேண்டும். கடவுளை நிரூபிக்கிறதுக்கு பல இடங்கள்ல முயற்சி செய்யறாங்க. ஆன்மீகம் ஒரு மாதிரி சொல்லுது, அறிவியல் வேற மாதிரி சொல்லுது. ஆனாலும் ஐன்ஸ்டீன் மாதிரி எல்லாரும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகம் கடவுளும் ஆன்மீகமும் அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல, அதனால அதை நான் நம்ப மாட்டேன், அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப எல்லாரும் அதை சொல்றது வழக்கமாயிருச்சு. ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய பெரிய அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அறிவியல் கடவுளை நிரூபிக்கவில்லை, சரியா? ஆனா கடவுள், அதனால நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரிதான், இருக்கட்டும். ஆனா அறிவியல் கடவுளை டிஸ்ப்ரூவும் பண்ணல, கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கல. அப்ப நான் கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன், நான் கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அறிவியல் அதை நிரூபிக்கவும் இல்லை, அறிவியல் அதை இல்லைன்னு சொல்லல. அறிவியல் இல்லைன்னு நிரூபிச்ச அன்னைக்கு நான் உறுதியா சொல்வேன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப என்னால கடவுள் இருக்குன்னு சொல்ல முடியல, கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் நூல் எழுதியிருந்தாரு. அவர் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்னு முதல் நூல் எழுதினார். அப்ப இந்த வாதத்தை தான் சொல்றாரு. எல்லாரும் சொல்றாரு கடவுள் பத்தி சொன்னா இன்றைய தேதியில கடவுளை நிரூபிக்கப்படவும் இல்லை, கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கப்படவும் இல்லை. அதனால என்கிட்ட கேட்டா அதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன்னு தான் நான் சொல்வேன், தவிர கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுதான் தெளிவான அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. இப்ப காத்து, கருப்பு, பேய், பிசாசு இந்த 4 என்ன சொல்லுவாங்கன்னா, அருளுலகத்துல இந்த 4ஐ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆற்றல் உள்ளவை. இது ஒரு வரைமுறைகளுக்குள்ள அடங்கியே இருக்க மாட்டாங்க. இந்த 4 ஆற்றல்களும் இருக்காங்க, காத்து, கருப்பு, பேய், பிசாசு. இந்த 4 வச்சு சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய கோபுரங்கள் நிறைந்த கோயில்கள்லாம் இருக்குது பாருங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்டோமேஷனும் இதுவும் வச்சு கெட்டுறதுக்கே ஒரு கோயில், மீனாட்சி அம்மன் மாதிரி ஒரு கோயிலை செய்யறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்டோமேஷனை பற்றி எடுத்தீங்கன்னா 100 வருஷம் ஆகும், அவ்வளவு ஆகும். அந்த காலத்துல எப்படி இதை செய்தார்கள்னா, இந்த காத்து, கருப்பு, பேய், பிசாசு இவங்களை வேலை வாங்குறது மூலமாகத்தான் அந்த கல்லை தேர்ந்தெடுக்கிறதும் சரி, கல்லை உடைக்கிறதும் சரி, கல்லை செதுக்கிறதும் சரி, சரியா அந்த இடத்துல பொருத்துறதும் சரி, இது எல்லாமே சித்தர்கள் பல கோயில்கள்ல இரவு நேரம் இந்த பேய், பிசாசு, காத்து, கருப்பை வேலை வாங்கிறதுக்காக அதுக்குண்டான மந்திரங்களை வச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்காக? பொது நன்மைக்காக செய்யறதுக்காக வச்சு வச்சிருக்கிறாங்க. இது மூலமாக சில நேரங்கள்ல புயலை உருவாக்குறது, தேவையான மழையை உருவாக்குறது, மழைக்கு தேவையானது, இது மாதிரி எல்லாம் பல நிகழ்வுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுமையான துன்பம் வரும்போது இது மாதிரி தீர்த்தமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கலை என்ன ஆகுது, நாளடைவில் இருந்தாலும் மனிதர்களுக்கு எல்லாருக்குமே எளிதாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. மந்திரம், மந்திரம், மந்திரம் இந்த 3 தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை குருவழி வாரிசு, கருவழி வாரிசுக்கு வச்சுட்டு ரொம்ப மறைமுகமா நம்பிக்கைக்குரியவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் மக்கள்கிட்ட பரவி என்ன ஆயிடுச்சுன்னா, அதே காத்து, கருப்பு, பேய், பிசாசு அவங்களுக்கு வேணுங்கிற படையலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்றத செஞ்சிருவாங்க. அப்ப நல்லது செஞ்சு ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்ச சித்தர்கள் முறை கொஞ்சம் கொஞ்சமாக இதனால பல்வேறு இவங்கள்ட்ட மாறி அந்த மந்திரவாதிகள்கிட்ட போகும் பொழுது அதே படையலை கொடுத்து அதே இதை கொடுத்து மக்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய வைத்து விடுகிறார்கள். இதுதான் இப்ப இன்னைக்கு மாந்திரிகம்னாலே ஒரு எதிர்மறை கண்ணோட்டத்தோட தான் பார்த்துக்கப்படுகிறதே தவிர, மாந்திரிகத்துல நல்லபடியாக பயன்படுத்தி நான் அருளாற்றலை வழிபடுகிறேன்கிறது இல்லாமலே போய்விட்டது. அது உண்மையிலே தேவையும் இல்லை. மந்திரம், மந்திரம், மந்திரம் இதெல்லாம் இருக்குது. அதனால நம்ம மாந்திரிகங்கள் கூடயும் அதுக்குள்ளேயும் ரொம்ப போகணுங்கிறது தேவையில்லை. ஆனா என்ன ஆகுது, இப்போ அந்த வடமொழியில எல்லா மந்திரங்களும் தமிழ்ல மந்திரங்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்பட்டு விட்டது. வடமொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும் தான் இருக்குதுங்கிறது ஆகி போய்விட்டது.
நீங்க அந்த மந்திரங்கள்லாம் ஆற்றல் இல்லாதவையாக இருக்கின்றன. அப்ப மக்களுக்கு வராங்க, இந்த மாந்திரீகங்கள் கிடைக்கிறத எடுக்கிறாங்க. அது தவறானவர்கள் கைக்கு போகும் பொழுது அது மக்களுக்கு துன்பம் விளைவிக்கும். சரிங்க ஐயா. ஆனா சமஸ்கிருத மொழி தான் எல்லா கோவில்லயும் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஆற்றல் இல்லன்னு சொல்றீங்க. அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. நல்லா பாருங்க. எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையில பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் என்னது? ஓம். ஓம். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சமஸ்கிருத மொழியில ஓம்ங்கிறதே கிடையாதுங்க. ஓம்ங்கிறதே கிடையாது. ஓம்ங்கிற ஒலிய உச்சரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க கோயில்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 3 போட்டு, ஒரு கொக்கி மாரி போட்டு, மேல ஒரு பிறை மாரி போட்டு, புள்ளியெல்லாம் வச்சிருப்பாங்க. இதைத்தான் ஓம்னு வச்சிருப்பாங்க. 3 போட்டா ஊ தான். 3 போட்டு ஒரு வளைவு கொக்கி போட்டா ஊவன்னா. மேல ஒரு பிறை சித்திரம் மாதிரி போட்டு புள்ளி வச்சான்னா அம். வாம் தானே தவிர ஓம் கிடையாது. ஓம்ங்கிறதே இல்லாத ஒரு மொழி அருளாற்றல் உள்ள மொழியாக மாற முடியுமா? மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிப்படை இவ்வளவுதான். அதனால தமிழ் மொழியில இருந்ததெல்லாம் மாறி போக சமஸ்கிருத மந்திரங்களை மக்கள் பயன்படுத்த இந்த மாந்திரீகங்களும் அது எதிர்மறைக்கு பயன்படுத்துவது அதிகமாக போய்விட்டது. என்றைக்கு தமிழ் மொழியில இருக்கிற மந்திரம் எல்லாம் வெளிப்படுதோ அப்ப இந்த மாந்திரிகங்கள்லாம் எதிர்மறையாக செயல்படுத்தாமல் மக்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரிகளுக்கெல்லாம் பயன்படுத்தாமல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும். இதை நம்ம புரிந்துகிட்டோம்னா தெளிவாக இருக்கும். மக்கள் அனைவரும் அரசாங்கத்துல நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம், தமிழ் மொழியில தான் குடமுழுக்கு நடத்தணும்ன்ற எல்லாம் போராடிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் தங்கள் இல்லங்கள்ல தமிழ் மந்திரங்களை சொல்லி பூசை செய்யலாம் இல்லையா? அன்றாட பூசை மொழின்னு நாங்க இந்து வேத மரபல் இயக்கத்துல இலவசமா தான் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். இந்த பூசைகளை தினமும் செய்யக்கூடிய பூசைகள்ல இதை பயன்படுத்தலாம். இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் திருமணங்களுக்கு பயன்படுத்துறது, இறந்தவர்களுக்கு பயன்படுத்துறதுனா எவ்வளவு அசிங்கமான பொருளை தருகிறதுங்கிறது வலைத்தளத்துல ஏராளமானவர்கள் போட்டு விட்டார்கள். இன்னும் நான் திருமணத்தை அந்த சமஸ்கிருத மந்திரத்தை தான் பயன்படுத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு இந்த மாந்திரியங்கள்னால துன்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை தீர்க்கிறதுக்கு வழியே இல்லாத நிலைமையில தான் இருக்கும். மக்கள் வெளிப்படைய வேண்டும். தமிழ் மந்திரங்களை அவங்க வீட்டுல பயன்படுத்துங்க, திருமணங்களுக்கு பயன்படுத்துங்க, பால் காய்ப்பு விழாவுக்கு பயன்படுத்துங்க. இந்து வேத மரபல் இயக்கத்துல இருந்து இந்து வேத பாடசாலை அமைத்து நாங்க என்ன செய்யறோம்னா இலவசமாக இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்க வீட்டுக்கு வேணுங்கிறத நீங்களே செஞ்சுக்கலாம், எங்கிட்டே வரணுங்கிறதுல இப்படி எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்த இந்த மாந்திரம் எல்லாம் எதிர்மறையாக செயல்படாமல் அது தடுக்கப்படும். இதை மக்கள் இன்னைக்கு நம்ம மாந்திரிகம் தாந்திரிகம் பத்தி பார்த்தோம். அதெல்லாம் முன்னொரு காலத்துல வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. சோ அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து தடைப்படுறதுக்காக அதுல இருந்து நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி ஐயா. வராகி டிவி தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இந்து வேத மரபல் இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.